வணக்கம் வெல்கம் டு தமிழ் மோட்டோ vlogger MKLR எப்படி இருப்பேன் நல்லா இருப்பேன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அந்த பேக்கோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். என்னடா பேக்கோட ரிவ்யூலாம் போட ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டீங்கன்னா இது சாதா பேக் இல்லைங்க, இது வந்து ஒரு ரைடிங் பேக். இதுல இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட MK ஃபேமிலியில் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது என்னடா புதுசாக செட்டப்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வச்சு எடுத்துருக்கிறேன். இதான் என்னோட ரூம் ஸ்டூடியோ எதுனாலுமே சொல்லலாம். ரொம்ப நாளாக இந்த இடத்துல வச்சு ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஆசை. ஸோ இந்த வீடியோ வந்து இதில் தான் எடுக்கிறேன். அண்ட் இன்னொன்று ரீசனும் இருக்குது, கடைக்கு வந்து ரொம்ப வராதா அப்படின்னு சொல்லிட்டாங்க கொரோனா சுச்சுவேஷனால். அதனால் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்து இந்த இடத்துல வச்சு வரும். இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இதில் வச்சு நிறைய வீடியோ எடுக்கிறேன்னா இன்னும் பேக்ரவுண்ட்ஸ்லாம் வந்து மாற்றுவேன். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமலாம் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. யாராவது என்ன இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் எல்லாரும் செக் பண்ணி பிடிச்சிருச்சுன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. இங்கே வச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ இப்போ நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கொஞ்சம் லைட்டிங் அண்ட் கிளார் அடிக்கும், ஒரு மாதிரி ஒரு சைடில் லைட்டிங் அதிகமாக இருக்கும். மன்னிச்சுக்கோங்க, நான் இன்னும் நிறைய செட்டப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரூம் வந்து வேறு லெவலில் வந்து ஆயிரும். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைக் குவாலிட்டி வந்து இதில் நல்லாயிருக்கும். ஏன்னா காலர் மைக் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். போன வீடியோவில் காலர் மைக் வந்து இல்லை. அண்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து போடலை. மண்டே அதுக்கு பேர் லைவ் வந்து வந்தேன். ஸோ சேம் சுச்சுவேஷன், அதனால் கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோ எப்படி எடுக்கணும்னு தெரில. அதனால் இந்த டைம் நான் வந்து பிளான் பண்ணி கடையில் இருக்க பொருளை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பனடோ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட்லேருந்து வருது. வெயிட் பண்ணுங்கள், அது வர்ற கவரை வந்து நான் எடுத்து காமிச்சிருந்தேன். ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பேகுக்கு வர்ற பேகு. ஸோ நல்ல பெரிய பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட பிராண்டிங்கு நல்ல பெரிய பேக்காகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பேக்குள்ளே இந்த பேக் வந்து இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏரோடைனமிக் பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி வித்தியாசமாக வந்து இருக்கும். ஒரு ஃபுல்லி ப்ரொஃபஷனல் ரேசருக்கு வந்து தெரியும் எப்படி வந்து ஏரோடைனமிக்லாம் வந்து அப்ளை ஆகுதுன்னு சொல்லி. எனக்கு கொஞ்சம் தெரியும். எனக்கு கொஞ்சம் தெரியும்ல, அதை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பேக்கோட ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஸோ இந்த பேக் வந்து எங்ககிட்ட இருக்கிற கலர் வந்து இதுதான். அண்ட் நிறைய கலர்ஸில் வந்து இந்த பேக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து அந்த 2 ஸ்ட்ரிப் லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த நிறைய கார்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்ட்ரிப் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏதோ அந்த ஒரு வித்தியாசமான பெட்டி மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு பேக் தான். ஓகேவான பொருளை வந்து நீங்கள் கேரி பண்ணி போய்க்கலாம். இது வந்து மேக்ஸிமம் எதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும், யார் மாதிரி ஆட்களுக்குலாம் வந்து யூஸ் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சின்ன ட்ரிப் நான் வந்து 1 டே ட்ரிப் தான் போவேன். நிறைய ட்ரெஸ்ஸு நிறைய கேஜெட்ஸ்லாம் எடுத்து வைக்க மாட்டேன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். நிறைய பேர் வந்து 1 டே ட்ரிப்புக்கு ஒரு பேக் வந்து அவங்க முதுகில் வந்து போட்டு போவாங்க. அந்த ஸ்கூல் பேக் அந்த மாதிரி இருக்கும்ல, அதை வந்து போட்டு போவாங்க. அவங்க போட்டு போகிறவங்களுக்கு தான் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆடிக்கிட்டே வந்து இருக்கும் பேக். அதே வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் உங்களோட அட்ராக்ஷன் வந்து ரோட்டில் இல்லாமல் பேக்கில் தான் வந்து இருக்கும். பேக் திடீர்னு நம்ம ஸ்லிப் ஆகி விழுந்துருமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து அந்த பேக்கில் வந்து இருக்கும். பட் அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே இந்த பேக்கில் வந்து இருக்காது. இதை நீங்கள் ஒரு பொசிஷனில் வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா அதே பொசிஷனில் தான் நீங்கள் இறங்குற வரைக்கும் இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நைட் ட்ராவல் அப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கோட முன்னாடி பார்த்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்கோட பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷ்ஷில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராப் வந்து இருக்குது தூக்கிட்டு போகிறதுக்காக. நம்ம வந்து ஸ்கூல் பேக் மாதிரியே வந்து போட்டுக்கலாம். அண்ட் அது போக இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொச்சன்னு என்னமோ ஒன்று தொங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இது ரைடிங்க்கு வந்து உங்களுக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ரைடிங் வந்து போயிட்டு இருக்கீங்கன்னா இதில் இருக்க எல்லா ஸ்ட்ராப்பையும் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே பொசிஷனில் வந்து இருக்கும். ஷோல்டரில் போட மாட்டேன், தூக்கிட்டு போவேன்னா உங்களுக்கு இங்கேயுமே இந்த ஒரு தூக்கிட்டு போகிறதுக்காக ஒன்று கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்த பேக் வந்து எல்லா விதத்துலையுமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து இந்த பேக்கில் இருக்க மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஜிப்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். நானும் நிறைய சீக்ரெட் ஜிப்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சைடில் இருக்க ஜிப்பை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஜிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப் எல்லாமே கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு கிளாத்னால. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து சில்வர் ஃபாயில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சில்வர் ஃபாயில் வந்து எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே ஒரு நார்மல் சைஸ் வாட்டர் கேன் வச்சுட்டிங்க. இப்போ ஒரு கோல்டான வாட்டர் கேன் வச்சிங்கன்னா கோல்டாகவே இருந்திருக்கும், ஹாட்டான வாட்டர் கேன் வச்சிங்கன்னா ஹாட்டாகவே இருந்திருக்கும். அதனால தான் இந்த அலுமினியம் ஃபாயில் வச்ச ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அசையாமல் இருக்கணும், ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் எதாவது வைக்கிங்க அசையாமல் இருக்குன்னா இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிக்கலாம்.
ஓகே 2 வாட்டர் கேன் வந்து வச்சுக்கலாம். அப்படி ஒரு சின்ன சைஸ் வாட்டர் கேன் நான் சொல்கிறேன், பெரிய சைஸில் சின்ன சைஸ் வாட்டர் கேன் வந்து 2 ஈஸியாகவே வந்து வச்சுக்கலாம். அதான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்துருக்கு. ஏன்னா அது ஃபுல்லி க்ளோஸ்டு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு காற்று எதுவுமே உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக வந்துருக்கும் உங்களுக்கு. அந்த சைடில் ஒரு ஜிப் பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் வந்து ஜிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியே வந்து ஒன்று இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்டுன்னு ஒன்று ஜாக் வந்து இருக்குது, அண்ட் அது போக ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது, அண்ட் அது போக இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு நான் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜிப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். பட் அதில் வந்து சில்வர் ஃபைல் இருக்கும், இதில் வந்து சில்வர் ஃபைல் வந்து கிடையாது. இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்குள்ளே நீங்கள் பவர் பேங்க் வச்சுட்டு இங்கே ஒரு 3 கேபிள் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பவர் பேங்கோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சார்ஜர் கேபிளை வெளியே எடுத்துகிட்டு நம்ம பேக்கெட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து வெளியே தான் இருக்கணும், எனக்கு எதாவது கால்ஸ் வரும், இம்பார்ட்டண்டான கால்ஸ் வரும்னா நீங்கள் வந்து பவர் பேங்கை இதுக்குள்ளே வச்சு பவர் பேங்கை இது மூலமாக கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த பின்னை வந்து நீங்கள் பவர் பேங்க்குள்ளே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இது மூலமாக உங்களுக்கு வந்து அவுட் வந்து வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி சேஃபாக வந்து இருக்கும். ஜிப் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். உள்ளே வந்து ஒரு 3 பின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக், அதாவது ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோன் உள்ளே வைக்கிறீங்கன்னா இதை வந்து ஃபோனோட நம்ம பின் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து இது மூலமாக வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஜிப் வந்து உங்களுக்கு ஃபுல் இன் க்ளோஸில் இருந்துகிட்டே நம்ம எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கலாம். அதுதான் இதோட மெயின் ப்ரூஃபே, அதான் மெயின் யூஸ்ஃபுல்லே. ப்ரூஃப்னு வாயில் வருது என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி 3 இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்பண்டோ அப்படின்னு சொல்லி அவங்க பிராண்டிங் கொடுத்துட்டு இங்கேயுமே வந்து ஒரு ஜிப் வந்து இருக்குது. இது வந்து எதுக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போமா, வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஓகேவான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸு உங்களோட பர்ஸு, ஃபோனு, இப்போ கிளாஸ் எதாவது வைக்கிறீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். டக்குன்னு வந்து உங்களுக்கு வெளியே எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த பேக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். அதான் இந்த ஜிப்புக்குள்ளே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த ஸ்டோரேஜை வந்து எதுக்கு யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபோனு, பவுச்சு, கிளாஸ் அந்த மாதிரி பொருட்களை வந்து இதில் வச்சிருப்பாங்க. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வச்சிருப்பாங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது கோப்ரோ ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா கூட கோப்ரோ அக்சரிஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து மெயினான ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து நம்ம எல்லாமே இந்த ஆக்சுவலாக வைக்கலாம். அதோட ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஜிப் மெயின் ஜிப் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்தே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த இடம் வந்து எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லேப்டாப் வந்து வைக்கிறதுக்காக இந்த இடம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல பெரிய சைஸ் லேப்டாப்பே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது போக ஒரு சின்ன சைஸ் லேப்டாப்புமே வந்து வச்சுக்கலாம். லேப்டாப் வைக்காமல் நீங்கள் வேறு ஏதாவது அக்சரிஸ் ஏதாவது உள்ளே வைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம் இந்த 2 இதில். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இதில் ஜிப் வச்சு ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னா இதுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் அது போக ஜிப் இல்லாமல் ஒரு மெட்டீரியலுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே க்ளோஸ்அப் ஷாட்டாக கடைசியாக வந்து காமிக்கிறேன். அண்ட் அது போக ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியலில் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மெட்டீரியல் 1 2 3 4 5 ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. லேப்டாப் வச்சா லேப்டாப் சேஃபாக இருக்கிறதுக்காக அந்த வெல்க்ரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட பிராண்டிங் கார்பண்டோ அப்படின்னு சொல்லி பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே அந்த இன்னொரு சைடுக்கு வந்து போகலாம். இதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு சைடு. இது வந்து என்ன ப்ரோ சைடில் அப்படி எக்ஸ்ட்ரா வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபாயில். இது ஸோ நம்ம இந்த இன்னொரு சைடில் பார்த்தோம்ல அந்த சில்வர் கலர் ஃபாயில் வச்சு, ஸோ இது வந்து நம்ம அந்த இடத்துக்குள்ள வாட்டர் கேன் ஏதாவது வச்சா இந்த இடம் வந்து ஃபில் ஆயிரும். அண்ட் இதுக்கடுத்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டாப்பில் வந்து ஒரு ஜிப்பு காமிச்சோம்ல, ஸோ அதோட ஸ்டோரேஜ் மெட்டீரியல் இதுக்குள்ளேயும் எதாவது வச்சிங்கன்னா இந்த இடம் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ சைடில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னோம்ல அந்த பவர் பேங்க்கு, ஹெட்ஃபோன் ஜாக் வெளியே எடுக்கிறதுக்கு அதுக்குள்ளே இது எல்லாமே வந்து இருக்குது. நம்ம ஃபோன் எதாவது வைக்கணும்னா இந்த இடத்துல கூட வச்சு அது ஒன்று நம்ம வந்து இந்த 2 இதுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இவ்வளோ தூரம் தானே ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணி விட்டால் இன்னும் நல்லாவே வந்து நல்லா ஓப்பன் ஆகும், ஸ்பேஷியஸாக வந்து இருக்கும். நம்ம ஏதாவது உள்ள வைக்கிற போது பேக்கோட ஃப்ரண்ட்ல பின்னாடி உள்ள எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம சீக்ரெட் ஜிப்புக்கு வந்து போகலாம். ஸோ சீக்ரெட் ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லி வந்து க்ளோஸ்டாக தான் வந்து இருக்கும், அதனால் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஜிப் மெட்டீரியலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. குட்டி இல்லைங்க, பெரிய ஸ்டோரேஜே வந்து இருக்குது. என்னோட கையே வந்து உள்ள போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் என்ன வச்சுக்கலாம்னா ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம், லேப்டாப்ஸ் வச்சுக்கலாம், வேறு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ரைடிங் சம்மந்தமாக ரைடிங் க்ளவுஸ் வேணால் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நான் வந்து பேக்கேஜ் சின்னதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன், பட் நல்லாவே பெருசாக வந்து இருக்குது. ஸோ எதனாலுமே வந்து உள்ளே வச்சுக்கலாம் இதுக்குள்ளே. அண்ட் அதுக்கடுத்து வெயிட் பண்ணுங்கள், நானே கண்டுபிடிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு சீக்ரெட் ஜிப் வந்து இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளேயுமே ஒரு நல்ல ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வந்து கொடுத்துட்றாங்க. இதுக்குள்ளே நீங்கள் என்ன வைக்கலாம்னா கார்ட்ஸ் எதாவது யூஸ் பண்ணுவீங்க பேமெண்ட்டுக்காக அப்படின்னா இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம்.
ஸோ அதே மாதிரி 2 சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் ஜிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீக்ரெட் ஜிப்ஸை ஏன்டா வெளியே எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கோட பஞ்சு வந்து கீழே விழுந்து கிடந்துச்சு. ரொம்ப அந்த ஏர் சவுண்ட் எதாவது கேட்டுச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஸோ கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் மன்னிச்சிக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட அட்டாச் பண்ணுறதுக்காக கிளாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் போகும்போது இதை லாக் பண்ணிட்டோன்னா நம்ம உடம்புல வந்து அப்படியே ஃபிட்டான பொசிஷனில் வந்து இருக்கும். ஸோ இந்த பேக்கோட ரேட் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரில, என் அண்ணன் வந்து சொன்னால் கிட்டத்தட்ட 5000 rupees பக்கத்தில் வந்து வந்துடும். ஸோ ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரைடிங் பேக்கை வந்து ரைடிங் போகிறவங்க வந்து ஈஸியாகவே இந்த யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து வேற யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த 1 day ட்ரிப்பு 2 day ட்ரிப்லாம் போவீங்கன்னா இதுக்குள்ளே அவங்க ட்ரெஸ் மெட்டீரியல் அண்ட் தேவையான கேஜெட்ஸ் எல்லாமே உள்ளே போட்டு கொண்டு போய்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டிக்காகவே இந்த டிசைன் பண்ணிடுறாங்க. அதனால தான் இங்கே ஒரு பெரிய மெட்டீரியல் வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்குமே வந்து ஈஸியாக கிழிஞ்சிடாது. ஏன்னா நான் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து கடைசி ஷார்ட்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். இதோட மெட்டீரியல் நீங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. அவ்வளோ சூப்பராக வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ ஏன்டா இவ்வளோ இருட்டாக இருக்குன்னே தெரில. பேக் வந்து பக்கத்தில் கொண்டு வந்தால் வெள்ளையாயிருதான் திடீர்னு என்னன்னு சொல்லி தெரியலை. வெளியே வந்து கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. அதை போய் கடைசியாக வந்து நான் காமிக்கிறேன் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. மொத்தத்தில் இந்த பேக் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. இது எங்கே வாங்கணும்னு பார்த்தா அதுக்கு தான் இருக்குது A1 பட்ஜில். ஷாப்போட ஃபோட்டோஸ் இந்த சைடில் போட்டு விடுறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். வாங்குறீங்கன்னா ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வரைக்கும் இந்த ஒரு கலர்ஸ் தான் வந்து ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அக்சரிஸ் பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ போட சொன்னீங்க. இன்னும் கூடி சீக்கிரத்தில் அக்சரிஸ்க்காகவே ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். சர்ப்ரைஸான வீடியோ வந்து சாட்டர்டே இல்லை மண்டே வந்து நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இதே சாக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் மறக்காமல் எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்கள். நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ரைடிங் பேக் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க, இல்லை ரைடிங் பேக்னா என்னன்னே தெரியாமல் ஐடியாவில் இருந்தாங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏரோடைனமிக்காக பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சேஃப்டியும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ கிளைமேட் வந்து அப்படியே பாருங்களேன், நல்ல மேகமூட்டமாக வந்து இருக்குது. அப்படியே நான் வீடியோ எடுக்கும் போது தான் இப்படி வந்து மேகமூட்டமாக வந்து ஆகுது. பட் கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. காற்றுலாம் நல்லாவே வந்து அடிக்குது. ஸோ இதுதான் இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் காற்று ரொம்ப அடிக்குது, இப்போ ரொம்ப அடிக்குது காற்று. அதனால தான் ரூம்குள்ளே வச்சு எடுத்தேன். இப்போ நான் வச்சு எடுத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ ட்ரைபாட் இங்கே இருக்குதா, இந்த இடத்துல வச்சு எடுத்தேன் வீடியோ உட்காந்து. VR46 பைக் யாரெல்லாம் வீடியோவில் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு சொல்லி தெரியல. நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.